சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். விக்ரம் வந்துட்டு நந்தினி கிட்ட ரொம்ப பிடிவாதமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா கண்டிப்பாக பூ போட்டு பார்த்தே ஆகணும், இல்லைன்னா நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் ஓகே சொல்கிறேன், போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே விக்ரம் மகா யார் உள்ளே வந்து ரெஜிஸ்டர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரோம் அப்படின்னு சொன்னதுமே அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. சார் இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரி எதுக்கோ நான் போயிட்டு உள்ளே போயிட்டு சொல்கிறேன், அப்படி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாங்கள் 5 நிமிஷத்தில் வந்துடுறோம் அப்படின்னு எல்லோரும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நந்தினி வந்துட்டு நீங்கள் எல்லாம் போங்க நான் வரேன் அப்படின்னு அங்கேயே நிற்கிறாங்க. எல்லோரும் கோவிலில் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து ஐயர் வராரு. இப்போ விக்ரம் வந்துட்டு, சாமி எங்கே போயிட்டீங்க, உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை தம்பி, பூ போட்டு பார்க்குறதுக்கு ஒரு சில ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல, அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்களே அப்படின்னு கேட்க, எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிருபா வந்துட்டு, ஆண்டி இன்னும் வரல அப்படின்னு சொன்னதுமே, அம்மா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு தேட கரெக்டாக நந்தினி அங்கே வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா சாமியார் வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்போ நான் பூ போட்டு பார்க்க போகிறேன். வெள்ளை பூ வந்தால் இந்த கல்யாணத்துக்கு வந்து சாமி அனுமதி கொடுக்குறாருன்னு அர்த்தம். அதுவே சிகப்பு பூ வந்தால் இந்த கல்யாணம் வேண்டாம், அவர் அனுமதி கொடுக்கலன்னு அர்த்தம். சரி பூ போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே போயிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு சீட்டை வந்து மாற்றி வைக்கிற மாதிரி அப்படின்னு நந்தினிக்கு வந்து காமிக்கிறாங்க. நந்தினி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ கிருபா வந்துட்டு சொல்கிறாங்க, ஆண்டி எனக்கு பயமாக இருக்குது, சிகப்பு பூ வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் வந்து ரொம்ப பயப்பட. அப்போ நந்தினி வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அதெல்லாம் வரவே வராது, கண்டிப்பாக வந்து வெள்ளை பூ தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஆண்டி நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நந்தினி வந்து கிருபா கிட்ட வந்து சொல்கிறாங்க. நந்தினி ஏற்கனவே வந்து அந்த ஐயரை பார்த்து பேசியிருப்பாங்க. சாமி இந்த மாதிரி என் பையன் வந்து கல்யாணமே வேண்டான்னு சொன்னால் நான் அவனை வந்து நான் செத்து போயிடுவேன், நீ கல்யாணம் பண்ணிக்கலனா அப்படின்னு சொல்லி மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து பூ போட்டு பார்க்கணுன்னு சொல்கிறான். தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அந்த 2 சீட்டிலுமே நீங்கள் வந்து வெள்ளை பூவே வச்சுருங்க, அப்போ தான் அவன் இந்த கல்யாணத்தை பண்ணிப்பான். நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, பணத்துக்காகலாம் நான் இப்படிலாம் பண்ண மாட்டோமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு, சாமி என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக நீங்கள் இதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இது வேணால் ஒரு சரியான காரணமாக தெரியுது, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இதை நினச்சிட்டு தான் நந்தினி வந்துட்டு கிருபா கிட்ட வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து வெள்ளைப்பூ தான் வரும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. அந்த ஐயரும் வந்துட்டு வெளியில் வந்து யார் சீட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ விக்ரம் வந்துட்டு காவேரியே எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு மகாவை வந்து சீட் எடுக்க சொல்லி சொல்கிறாங்க. மகாவும் ஒரு சீட் எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து சிகப்பு பூ வந்திருக்கும். சிகப்பு பூவை பார்த்ததுமே வந்துட்டு நந்தினி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு பக்கம் மகா விஜய் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போது அவங்க அம்மாவே பெருப்பத்துறதுக்காக விஜய் வந்துட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம் வந்துட்டு சிகப்பு பூவை பார்த்ததுமே, அம்மா பார்த்தீங்களா, சாமியே வந்துட்டு இதுக்கு அனுமதி கொடுக்கல, இதுக்கு மேலே இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. உடனே நந்தினி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க. தனியாக வந்து நந்தினி வந்து பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நடக்காமல் நான் இங்கேருந்து போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது கிருபா வந்துட்டு, என்ன ஆண்டி இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்ருக்கேன். அப்போ அவங்க வீட்டில் வேலை செஞ்ச அந்த வேலைக்காரம்மா வந்து நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நந்தினி வந்துட்டு, ஹேய் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீ பாட்டுக்கு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்க, அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிருபா வந்துட்டு, ஆண்டி அவங்க ஏதோ சொல்ல வராங்க, என்னென்னு தான் கேளுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னென்னு சொல்லு அப்படின்னு கேட்க, நீங்கள் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு என்னை பார்க்க சொன்னீங்கல்ல, அப்போ அந்த மகா பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதி வந்து, நீ என்ன தான் பண்ணியிருக்க, நீ எங்கே தான் போன நைட்டு, அதை சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போது மகா வந்து நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. மகா வந்து ஒரு ஆஃபீஸரை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கே போயிருப்பாங்க. அந்த ஆஃபீஸரை பார்க்கணும் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்க போனது நைட் டைம் அப்படின்றதுனால அந்த செக்யூரிட்டி வந்துட்டு இந்த டைம்லலாம் பார்க்க மாட்டாங்கம்மா, நீ முதல்ல இங்கேருந்து போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா ப்ளீஸ், நான் இது என்னோடய வாழ்க்கை பிரச்சனை, நான் உடனே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. அதனால் அந்த செக்யூரிட்டி அந்த ஆஃபீஸருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப கோவமாக வந்து திட்டிட்டு, கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா, நான் தான் வந்து இந்த டைம்லலாம் பார்க்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கோவப்பட்டு ஃபோனை வந்து வச்சுட்டாங்க. இருந்தாலும் அந்த ஆஃபீஸர் வெளியில் வந்து பார்க்குறாங்க. அப்போ மகா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க அந்த ஆஃபீஸர்கிட்ட. ஆனால் அவர் கண்டுக்காத மாதிரி அப்படியே உள்ளே போயிடுவார். காலையில் வரைக்கும் மகா வந்து அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஆஃபீஸர் வந்து பார்க்குறாங்க, இன்னும் இந்த பொண்ணு போகலையா, இங்கே தான் நின்றுட்டுருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மகாவை மேலே வர சொல்லி கூப்பிடுறாங்க. சொல்லுமா உனக்கு என்ன பிரச்சனை
பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்போ வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னோடய வீட்டுக்காரருக்கு வந்து வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும், இதுக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும், நீ போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை சார் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் வச்சுருக்கல, அதிலெல்லாம் நீ கல்யாணம் ஆனதுக்கான ஆதாரம் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை வச்சு நீ போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு அதுதான் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்லை என்னோடய வீட்டுக்காரருக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு, நான் தான் அவரோட ஒய்ஃப் அப்படின்றது மறந்துடுச்சு அவருக்கு, அதனால் அதை காரணமாக வச்சு என் பேரில் வேறு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நீங்கள் தான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்த மகா வந்து ஜோதிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இதை வந்து அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. இதை அப்படியே நந்தினி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி, ஓஹோ அவள் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காளா அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க வந்துட்டு, இல்லைம்மா இது மட்டும் இல்லை இன்னொன்றும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இன்னொன்று பண்ணியிருக்காளா, அப்படி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்க, இந்த பூ போட்டு பார்த்தது அந்த ஐயரு இது எல்லாமே அவளோட செட்டப் தாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி இன்னும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மகா தான் வந்து அவங்கள வந்து நடிக்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஐயர்கிட்ட வந்து மகா வந்து பேசுகிறாங்க. சாமி, நீங்கள் நான் சொன்ன மாதிரியே சூப்பராக நடிச்சிட்டிங்க, உங்கள் மேலே துளி கூட சந்தேகம் வரலன்னா பார்த்துக்கோங்களேன், உண்மையான ஐயர் மாதிரியே இருந்தீங்க நீங்கள், அப்படி வந்து நீங்கள் பேசுனீங்க, ரொம்ப நன்றி, உங்களால் தான் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏதோ சின்ன சின்ன ட்ராமாவில் நடிப்பேன், இப்போது நீ ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால இதுக்கு வந்து நான் நடித்தம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மகா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை வந்து கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வந்து வாங்கிட்டு, எதுக்குமா இதுக்கு போய் இவ்வளோ பணம் அப்படின்னு கேட்க, நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு நடித்து கொடுத்துருக்கீங்க, அதுக்காக தான் இந்த பணம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் வந்து அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டதுமே நந்தினி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.